Coolpadல இருந்து கூல் பேஸ் பட்ஸ் அப்படின்னு ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 1300 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு டேட்ல சேல் ஆயிட்டு இருக்குது. இந்த இயர்பட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ பண்ண போறோம். என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால 1500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள நீங்க ஒரு பெஸ்டான இயர்பட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நீங்க 1500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா என்ன இயர்பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாராவது புதுசா இயர்பட்ஸ் வாங்க போறாங்க அப்படினா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கூல் பேஸ் பட்ஸோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படினா கீழ வந்து Coolpad அப்படின்னு போட்டுருக்காங்க. ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் போட்டு மேல கூல் பேஸ் பட்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. சோ அப்படியே ரியர்ல வந்து அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கீழ டிசைன் இதெல்லாமே இருக்குது. சோ அவ்வளவுதான் இருக்குது. பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா இயர்பட்ஸோட கேஸ் இருக்குது. நல்ல ஒரு பிரீமியமான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே அட்ராக்ட் பண்ணுது இந்த கேஸ். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. இது போக யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இயர்பட்ஸோட கேஸ் டிசைன் வந்து பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியமாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நல்லாவே அட்ராக்ட் பண்ணிச்சு. இதுல மேல வந்து கூல் அப்படிங்கிற நேம் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரியர்ல வந்தோம் அப்படினா இங்க வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு சின்ன எல்இடி கொடுத்திருக்காங்க, சார்ஜிங் எல்இடி. கேஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா இங்க ஒரு செட் ஆஃப் இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்ப்ளேல இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம இதுல செக் பண்ணிக்க முடியுது. இந்த டிஸ்ப்ளே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கேஸ் பாக்கும்போது டிசைன் வந்து பிரீமியமா இருந்தாலுமே ஆனா கேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளவு பெரிய கேஸை வந்து நம்ம பாக்கெட்ல வச்சு கொண்டு போறது அப்படினாலுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்பாக்டா சின்னதா டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படினா ரொம்ப சூப்பராவே இருந்திருக்கும். இந்த கேஸ், இந்த இயர்பட்ஸை பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ண ட்ரூ ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு இயர்பட்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் தான் இங்கேயும் இருக்குது. பட் அதுல இருக்கக்கூடிய கேஸை மட்டும் இவங்க டிசைன் சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்து சேம் இயர்பட்ஸை தான் இதுல கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேம் அப்படின்னு தான் சொல்லலாம். பிரைஸும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. ஒருவேளை நீங்க அந்த ட்ரூ ஃபிட் ப்ரோ இயர்பட்ஸோட அன்பாக்சிங் பார்க்கல அப்படினா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதோட பேட்டரி கெபாசிட்டி வந்து நீங்க 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுல அந்த மாதிரி கிடையாது. சோ ஓவரால் கேஸ் வந்து நல்லா டிசைன் பண்ணி நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. பட் கொஞ்சம் பெருசா இருக்குது. அடுத்ததா இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து டால்பின் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. சேம் அதுல இருந்து அதே இயர்பட்ஸ் மாதிரி தான் இருக்கு, அதே டிசைன் மாதிரி தான் இருக்கு. இங்க சென்டர்ல அங்க ட்ரூக் அப்படின்னு இருந்தது, இதுல வந்து கூல் அப்படின்னு இருக்குது. மத்தபடி எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே மாதிரியான ஒரு டால்பின் டிசைன் தான். இங்க வந்து பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்ஸ்க்கு ரைட் இயர்பட்ஸ்க்கு இங்க LR அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இயர்பட்ஸை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது. கீழ விழவும் செய்யாது இயர்பட்ஸ் உள்ள வச்சிட்டோம் அப்படினா. சோ ஓவராலா டிசைன் அண்ட் பில்ட் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. இயர்பட்ஸ்ல வந்து பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன் கண்ட்ரோல் மூலமா நம்ம ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, ரீடயல் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கா பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே பண்ண முடியுது. அதுவும் பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸை பொறுத்தவரை எனக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இன்னர் பார்ட் வந்து சாஃப்ட்டா இருக்காது. டால்பின் டிசைன் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகாம போகலாம். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணுங்க. பட் எனக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. கீழ விழவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இந்த இயர்பட்ஸோட ஃபிட்டிங் எனக்கு நல்லாவே இருக்குது. அடுத்ததா இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இதுல 13mm டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டீரியோ சவுண்ட் கொடுத்திருக்காங்க. பேஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல மியூசிக் கேட்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சவுண்ட் பிரிச்சு கொடுக்கிறது இதெல்லாமே சூப்பரா இருக்குது. மேக்ஸிமம் வால்யூம்ல கேட்டா கூட நல்லாவே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேஸும் நல்ல ஒரு டீப் பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ மியூசிக் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச அளவுல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பட் அதுல வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை பின்னாடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இதுல கால் குவாலிட்டி அப்படின்னு பாக்கும்போது நம்ம பேசுறதும் அவங்க பேசுறதும் ரொம்ப கிளியரா கேக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ கால் குவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்குது. இது போக இதுல வந்து ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அதனால மழையில் நனைஞ்சாலோ இல்ல வேர்வைப்பட்டாலோ இந்த இயர்பட்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். கடைசியா இதுல வந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு பாக்கும்போது இங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை இவங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க. 10 மீட்டர் வரைக்கும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போனாலும் அந்த மியூசிக் இதெல்லாமே கேட்க முடியுது. பட் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா அப்பப்போ ஒரு செகண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஒரு சாங் வந்து நம்ம 5 மினிட்ஸ் கேட்கிறோம் அப்படினா அதுல ஒரு 4-5 டைம் வந்து அந்த ஒரு செகண்ட் பிரேக் ஆகிறது இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு 5-6 செகண்ட் கூட அந்த லெஃப்ட் இயர்பட்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அதாவது கேட்காம போயிடுது. திருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சிருது. நடுவுல அந்த ஒரு செகண்ட் பிரேக் ஆகிறதுனால கண்டினியூஸா நீங்க மியூசிக்கை ரொம்ப ரசிச்சு கேட்கறீங்க அப்படினா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா ஃபீல் ஆகும். அதே மாதிரி கால் பேசும்போதும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. மொபைல்ல கையில வச்சிருக்கும் போதே இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் நிறைய இருக்குது.
ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தாலுமே கனெக்டிவிட்டி பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து யாருக்குமே பிடிக்காம தான் போகும். அந்த விதத்தில் இந்த இயர்பட்ஸில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், நான் வாங்கின இயர்பட்ஸில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இதில் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண வரைக்கும் 1 வீக்குக்கு நல்லாவே சார்ஜ் நிற்குது. பேட்டரியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 3.5 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் கண்டினியூஸாக இந்த இயர்பட்ஸ்ல இருந்து நம்மளால மியூசிக் கேட்டுக்க முடியுது. அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது போக கேஸில் 400 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் இந்த இயர்பட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால டிராவல் பண்றவங்களுக்கும் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெபாசிட்டி போதுமானதா இருக்கும். அது போக இந்த இயர்பட்ஸ் வந்து 27 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். நீங்க 15 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 3 மணி நேரம் கண்டினியூஸா சாங் கேட்க முடியும். சோ இந்த ஃபீச்சரும் ரொம்ப சூப்பராவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபைனலா இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான்ல இன்னைக்கு டேட்ல 1300 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சில நேரம் 1000 1100 அந்த மாதிரியும் சேல் பண்ணாங்க. 1300 ரூபாய்க்கு இந்த இயர்பட்ஸ் வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கொடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1300 ரூபாய்க்கு இந்த இயர்பட்ஸ் வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன, கனெக்டிவிட்டியில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சாங் கேட்டோம் அப்படின்னா நிறைய டைம் 1 செகண்ட் வந்து பிரேக் ஆகி தான் கேக்குது. அது போக சம்டைம்ஸ் லெஃப்ட் இயர்பட்ஸ் வந்து ஒரு 4-5 செகண்ட் கூட பிரேக் ஆகுது. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண இந்த இயர்பட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, என்ன நல்லா இருந்தது அப்படிங்கறத டீடைலா சொல்லிட்டேன். இத வாங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்கலாம். நல்ல கால் குவாலிட்டி, நல்ல பேட்டரி பேக்கப், வேகமா சார்ஜ் ஆயிடுது. இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி வாங்கலாம். பட் ஒரே ப்ராப்ளம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் மட்டும்தான். சோ கூல்பேட் லான்ச் பண்ணிருக்கிற இந்த கூல் பேஸ் பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸ், மொபைல்ஸோட அன்பாக்சிங், ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.